ஆக்சுவலி நம்ம வந்தா டைமண்ட் ஆர்மர் எடுத்து திரும்பி வருவோம்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய டிராவலை கிளம்பணும். பட் இப்போ நம்ம எதுவுமே இல்லாமல் திரும்பி வந்துட்டு இருக்கோம். எஸ், நீங்கள் இதை புதுசாக பார்க்குறீங்கன்னா கேளுங்க. போன வீடியோவில் நான் வந்து டைமண்ட் ஆர்மர் கண்டுபிடிக்கிற சொல்லிட்டு போயிட்டு செத்து போயிட்டுருப்பேன் ஜாம்பி கிட்ட மாட்டிக்கிட்டு. இப்போ தான் வேறு எங்கேயோ ஸ்பேன் ஆகிட்டு கஷ்டப்பட்டு வீடு கண்டுபிடிச்சி தேடி வந்திருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல நான் இறந்து போவேன்னு. பரவாயில்ல, இப்போ வந்து ரொம்ப ரெயினாக இருக்குது. இப்போ இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு. நான் எதுவுமே இல்லாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். நிறைய ஸ்டஃப்லாம் வச்சு கலெக்ட் பண்ணி இந்த வீடை கட்டினேன். அண்ட் இருக்கிற ஸ்டஃப்லாம் வச்சு டைமண்ட் ஆர்மர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு மைனிங் போயிட்டேன். அண்ட் போகும்போது ஜாம்பி பையனை பிடிச்சி கொண்டு போட்டான். இப்போ நான் அப்படியே வந்து நிற்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறது? ஐயோ அப்படி சொல்லாத. ஓகே இப்போ நான் தான் சொல்றேன். இந்த டைம் நம்ம மைனிங் போயிட்டு எக்கச்சக்கமான இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் அண்ட் கிடைக்கிற பொருளை கலெக்ட் பண்ண போறோம். எஸ், இந்த டைம் மிஸ் ஆகாது, கவலைப்படாதீங்க. ஆக்சுவலி போன டைம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய கஷ்டப்பட்டு ஸ்டஃப்லாம் கலெக்ட் பண்ணி அயன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஆர்மர்லாம் செஞ்சு ஓகே டைமண்ட் ஆர்மர் எடுக்க போகலாம் அந்த கண்டென்ட் போடலான்னு போட்டிருப்பேன். நான் இன்னில் வந்து செத்து போயிட்டு இருப்பேன். சரியான கடுப்பாயிடுச்சு. அதனால தான் வந்து 2 நாளாக வந்து சம்திங் வீடியோ வரலன்னு நினைக்கிறேன் சேனல்ல. அண்ட் நானும் பிஸியாக இருந்தேன், எல்லாம் வீடியோ போட்டிருப்பேன். இருந்தாலும் அதுவும் ஒரு காரணம் தான். ஸோ கவலைப்படாதீங்க, இனிமே வீடியோ கரெக்டாக வந்துடும். நான் சொல்ல வருது என்ன, நம்ம ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கிறதுல நம்ம கூட எந்த ஸ்டெப்புமே கிடையாது. ஸோ வுட்ல கலெக்ட் பண்ணி அதை வச்சு கிராஃப்ட் பண்ணி ஸ்டோனை மைன் பண்ணேன். ஓகே, இப்போ ஸ்டோன் வச்சு எல்லா டூல்ஸும் கிராஃப்ட் பண்ணிட்டேன். அடுத்ததான் நம்ம டிராவல் பண்ணதுக்கு நம்மளுக்கு நிறைய ஃபுட் தேவை. ஸோ அதனால ரைட், இப்போ நம்ம கிட்ட எக்கச்சக்கமான ஃபுட் இருக்கு. அண்ட் இந்த ஃபுட் எல்லாமே போயிட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். மெல்ட் பண்ணு சொல்றேன் பாருங்க, ஃபர்னஸ்ல போட்டு குக் பண்ணிக்கலாம். ரைட்டு, உயிரோடு வருவோமா? என்னோட பெட்ல ப்ரோக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் டிராவலுக்கு. சரி கிளம்பலான்னு போகும்போது நைட் ஆக போகுது. ஓகே, இருந்தது இந்த ஒரு நைட்டு மட்டும் தங்கிட்டு காலையில போலான்னு சொல்லிட்டு நைட் ஒரு வெயிட் பண்ணி பெட்டை போட்டு தூங்கிட்டு காலையில போனேன். எஸ், இப்போ நம்ம ஒரு மிகப்பெரிய டிராவலுக்கு ஓகே வாட்டர் மிலான் கிடைச்சிருக்கு. இது மாதிரிலாம் எங்கன்னா போகும்போது தாங்க இது மாதிரிலாம் நடக்குது. இதுல அப்படியே வந்து கலெக்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அந்த விட்டு போக மனசு வர மாட்டேங்குது. அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. வாட்டர் மிலன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே வந்தா இங்கேயும் ஒரு வாட்டர் மிலன் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஐயோ கிரீப்பர், சாடா செத்து போ. ஐயோ சாக மாட்டானே, இன்னும் ஒரு அடியில செத்துருவான். செத்து போ, செத்துட்டான். ஓகே, இந்த வாட்டர் மிலன் விட்டு போக மனசு வராம இருக்கிற வாட்டர் மிலன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டேன். அண்ட் அப்படியே வந்துட்டு இந்த இடத்துல பம்ப்கின் இருந்துச்சு. என்னடா நம்ம இன்னும் டிராவல் போகும்போது எதனா ஒன்று கடிச்சிட்டே இருக்குன்னு நினைச்சிட்டு 2-3 கலெக்ட் பண்ணிட்டு அப்படி வந்துட்டே இருந்தேன். வர இடத்துல மறுபடியும் வாட்டர் மிலன் கிடைக்குதுங்க. முடிஞ்ச அளவுக்கு எக்கச்சக்கமான வாட்டர் மிலன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டேன். இப்போ எங்கிட்ட எக்கச்சக்கமான வாட்டர் மிலன்ஸ் இருக்கு. பரவாயில்ல, சாப்பாடுக்கு பஞ்சமே கிடையாது. வந்துட்டே இருந்தேன், ஃபாரஸ்ட் கலரே மாறிச்சு. அப்பதான் தெரிஞ்சு நான் ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கேன்னு. ஓகே, ஒரு தரமான ஒரு கேவ் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம டிராவல் பண்ணிட்டே இருப்போம். அண்ட் டிராவல் பண்ணதுல நம்மளுக்கு நிறைய ஸ்டஃப் பிளஸ் திங்ஸும் கிடைக்குது. லைக் இப்போ வாட்டர் மிலன்ஸ் பம்ப்கின்லாம் கிடைச்சதுல அது மாதிரி சொல்றேன். அண்ட் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்கு சர்ஃபேஸ்லயும். ரைட், இந்த ஒரு கேவ் இருக்கு மாதிரி இருக்கு. ஓகே, அயன் இருக்கு. என்னங்க 2 தான் இருக்கு. நம்ம கண்டுபிடிக்க ஆடி அமாவாசைக்கு ஒரு அயன் தான் கண்டுபிடிக்கிறோம். அதுல 2 தான் குத்து வச்சுக்கிறான். ரைட்டு, ஓகே நண்பர்களே, அந்த இடத்துல 2 அயன் தான் இருந்துச்சு. சொல்ல போனா அது கேவே கிடையாது, சின்னதாக ஒரு பாலம் மாதிரி இருக்கு. அப்படியே வந்துட்டேன். ஆனா பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து என்னோட டிராவல்ல வந்து சர்ஃபேஸ்ல தான் நிறைய ரேரஸ்ட் திங்ஸ்ல எதிர்பார்க்கறேன். பார்க்கலாம் என்னென்ன கிடைக்குதுன்னு. கைஸ் இங்கேயும் ஒரு கேவ் இருக்கு. வாங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம். ரைட், இங்க கோல் இருக்கு, இது கலெக்ட் பண்ணிப்போம். ஓகே, உள்ள என்ன இருக்கா தம்பி? உள்ள யாருன்னா இருக்கீங்களா? நண்பர்களே, உள்ள ஒண்ணுமே கிடையாது. 2-3 கிரீப்பர் 2 ஸ்கெலட்டன் தான் இருக்கு. அப்படியே பார்த்துட்டு ஆய் சொல்லிட்டு வந்துட்டேன். வர வயல இந்த டாகை பார்த்தேன், அடப்பாலாம் பார்த்தேன். 3 போன் தான் இருக்குது. அடப்பாவானான்னு தெரியல, விட்டு பார்ப்போம். இன்னுங்க 2ல அடப்பாயிட்டான். ரைட்டு, பையனுக்கு ஒரு சிக்கன் கொடுத்தா போதும், வாய்க்கு போல நம்ம பின்னாடியே வந்து நிற்பான்.
ரைட்டு மட்டும் சார் வந்துச்சு. தம்பி வாடா, இனிமேல் நான் தானே போகணும். ஷோ அப்படியே போயிட்டு கடல் கீழே அந்த கப்பெல்லாம் வீந்து கிடக்கும் பார்த்தீங்களா, அது எடுக்கலான்னு பார்த்தேன். கண்டுபிடிச்சி பார்த்தா அதுக்கு மட்டும் சார் வந்துச்சு. நீ சொல்றது கரெக்ட் தான்டா, ஆனா எனக்கு மனசாட்சி எதுவும் கொடுக்கலையே. ஓ, இந்த இடம் பாருங்களேன், வேற லெவலில் இருக்குல்ல. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து இந்த மலை மேலே இருப்பாங்க பார்த்தீங்களா, வில்லேஜஸ் அது மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் இங்கே தான் இல்லை. ஓகே, இந்த இடத்துல ஒரு கேவ் இருக்கு. இது மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற கேவ் தான் வந்து எக்கச்சக்கமான மோப்ஸ் இருக்கும். ஐ மீன் ஜாம்பிஸஸ் கரெக்டாக சொல்றேன். ஜஸ்ட் சொல்லி வாய் முடிக்கல வந்துட்டானுங்க பாருங்க. ஓகே, உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓ காய்ஸ், இங்க பாருங்களேன். ஸோ ஃபைனலாக நம்ம ஒரு தரமான கேவை கண்டுபிடிச்சிட்டோம். எஸ், தரமான கேவ். ஓகே, இங்கே அயன் இருக்கு. ஆக்சுவலி கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஐயோ வேண்டாவா, நொறுப்பு கீழே வேண்டிருப்பேங்க நான். அது வரைக்கும் பாருங்க. இப்போ நம்ம அங்கே தான் போனோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேரா செஸ்ட் இருக்கும். அந்த செஸ்ட்டில் ரேர் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் டைமண்ட்ஸை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, கொஞ்சமாக போவோம். ஏன்னா வந்து இந்த இதில் நிறைய ஸ்கெலட்டோன்லாம் இருக்கு. அது வந்து நம்மளை ஃபயர் பண்ணிச்சு. ஐயோ, ஓ மேன், சத்தியமா நான் செத்துட்டேன்னு நினைச்சேன். ரைட்ரா, இன்னைக்கு தானா மைண்ட் கிராஃப்ட் கார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறான். ஓகே, கீழே வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான அயன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேவ். ஸோ அதனால இந்த இடத்துல டைமண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு மேலே ஏறிட்டு இருக்கோம். அந்த ரயில்வே ஸ்டேஷன் கேவ்ல என்னதான் இருக்குன்னு பார்க்காம விட மாட்டேன் நான் இன்னைக்கு. ஸோ அதனால அதை கலெக்ட் பண்ணிட்டு மேலே ஏறிட்டு இருக்கோம். ஓகே, ஃபைனலா மேலே வந்தாச்சு. நீ சொரண்டி எத்திர நான் மொத்தம் அடிக்கும். ஓகே, செஸ்ட் கிடைச்சிச்சு. கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் கம்மியாக தான் வச்சிருக்கான். பார்க்கலாம். அடாங்க ஒய்யால, என்னடா உங்க வேலையில நீங்களே மாட்டினீங்களாடா. நண்பர்களே, இதுல எக்ஸ்ப்ளோர் பண்ணல வந்து நமக்கு அவ்வளோ லூட்ஸ் கிடைக்கல. மேபி நம்ம வந்து கீழே போய் டைமண்ட்ஸ் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் மேலே வந்து அதை பார்த்துக்கலாம். ரைட், ஒரே அயனாவே இருக்குங்க. நான் பேசாம வந்து இது மேலே வந்து ஒரு வீடு கட்டிக்கலான்னு இருக்கேன். எப்பப்பெல்லாம் எனக்கு வந்து அயன்ஸ் டைமண்ட்ஸ்ல தேவையா அப்பப்பெல்லாம் இங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்போம் பாருங்க. ஏன்னா இங்க வந்து எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. அதான் சொல்றேன். இந்த ஆளா வீடு கட்டும். வாழ்த்துக்கள். சரி போ. லைட்டா பொறாம நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாம வெண்மத்தை காக்கிட்டு. டைமண்ட்ஸ் எங்கடா வச்சிருக்கீங்க? ஐயோ முடியலடா என்னால. நண்பர்களே, கிட்ட ரொம்ப நேரமா நானும் தேடிட்டு இருக்கேன். டைமண்ட் காணோம், ஒன்னும் காணோம். தெரிஞ்சு இன்னும் கீழே போகணும்னு நினைக்கிறேன். கீழே வர இந்த மூவ்ஸ் கலெக்ட் ஆனா இருக்கும். கொய்யல சாடா டாய் சாடா. ஐயோ அடிக்கிறானே, சாடா கொய்யல சாடா. வெரி ஆகுது. டைமண்ட்ஸ் இருக்கோ இல்லையா, டிசைனா இருக்கானுங்க. நீ பண்ற காமெடிக்கெல்லாம் அந்த பின்னாடி நிக்கிற கொய்யால ஃபைனலா டைமண்ட கண்டுபிடிச்சிட்டா. என்னடா ஒண்ணு தாண்டா இருக்கு. என்னடா டே நீங்க டே வெரி ஆகுதுடா எனக்கு. என்னடா இது, கிட்ட நான் வந்து ஒரு மணி நேரமாவது மைனிங் பண்ணிருப்பேங்க. நான் உங்களுக்கு வந்து சுருக்கி காமிக்கிறேன். ஒரே ஒரு டைமண்ட கண்டுபிடிச்சிருக்கேன் 1 மணி நேரத்துல. எவ்வளவு கடுப்பாகும். ரைட்ரா, இங்க ஒரு செஸ்ட் இருக்கு. ஃபைனலா ஒரு செஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன இருக்கு? ஷோபா, நல்ல வேலை. ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆறுதல் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கொடுத்து வச்சிருக்கேன் ஒரு 2 டைமண்டை. இப்போ நம்ம யோசிக்க தேவையில்ல, டைமண்ட் பிக்ஸை செஞ்சுட்டேன். இதை வச்சு நம்ம ஓபிபில கலெக்ட் பண்ணி போர்ட்டல உருவாக்க போறோம். ஐ மீன் இங்க நான் சொல்லல, நம்ம வீட்டாண்ட போயிட்டு அங்க நம்ம உருவாக்க போறோம் லாவாவை கண்டுபிடிச்சு. ஸோ ஃபைனலா நம்ம வந்த ஒரு விஷயம் 50% ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம டைமண்ட் ஸ்டடி தான் வந்தோம். இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய ஸ்டஃப் கலெக்ட் பண்ணிருக்கோம் இந்த மைனிங்ல. நீங்க இன்னும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரே ஒரு ரெட் ஆட் மட்டும் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அது என்ன அடுத்த வீடியோ பண்ண ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நான் எப்பயும் கேட்கறது உண்டு. ஸோ அதனால பண்ணிட்டு போயிடுங்க. அண்ட் எஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு போக போறோம். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம அடுத்ததா வீட்டுக்கு போயிட்டு என்னென்னலாம் பண்ண போறோம் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். கவலைப்படாதீங்க. மேபி இன்னைக்கு நைட் இல்லைன்னா நாளைக்கு மார்னிங் வந்துடும் வீடியோ. நான் சீக்கிரமே அப்லோட் பண்ண பாக்குறேன். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை பாய்.